ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் மாடியில் சீத்தாப்பழம் மரம் சீக்கிரமாக துளிர் விட நான் ஒரு ஃபெர்டிலைசர் ட்ரை பண்ணேன். அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இது மரம் இல்லை, செடி தான். 3 அடி தான் இருக்குது. இதுலேயே எனக்கு நிறைய பழம் கொடுக்குது. போன தடவை 20 பழங்கிட்ட கொடுத்தது. பழமெல்லாம் எடுத்த பிறகு எல்லா ஸ்டெம்பையும் நான் கவாத்து பண்ணி விட்டுட்டேன். ஒரு இலை கூட இல்லாமல் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு ஃபெர்டிலைசர் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணேன். இந்த ஃபெர்டிலைசர் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. 100 மில்லி தயிர் எடுத்துக்கணும். 1 லிட்ரு தண்ணியில் தயிரை நல்லா வடிகட்டிட்டு அதில் கலந்துக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு அதில் நல்லா நம்ம குலுக்கிக்கிட்டு ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வாரத்துக்கு அதை புளிக்க வைக்கலாம். 1 வாரத்துக்கு அப்புறம் அதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம அப்படியே ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம அதில் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டெம்ப்லேயும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஒரு 10 நாளைக்குள்ளே நம்மளுக்கு எல்லா ஸ்டெம்பில் இருந்தும் நம்மளுக்கு இது மாதிரி இலைங்கள் செழிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பூ வச்சுருக்கு, சின்ன சின்ன பிஞ்சும் வச்சுருக்கு. இந்த வெள்ளைப்பூச்சி இருந்தாலும் அது போயிடுது. கிளைகள், இலைகள் எல்லாமே நம்மளுக்கு செழிப்பாக தெரியுது. இங்கே பாருங்கள், நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. எல்லா ஸ்டெம்ப்லேயுமே பூ வச்சுருக்கு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல் மீனமிலம் வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம அடியில் உரம் கொடுக்கலாம். இதுக்கு ரீபாட் 2 வருஷத்துக்கு ஒரு முறை இதுக்கு ரீபாட் பண்ணணும். நானும் ஒரு சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த பேக் எல்லாமே பிஞ்சு போயிடுச்சு. நம்ம காய்ச்சி முடித்து பழம் எடுத்த பிறகு தான் நம்ம ரீபாட் பண்ணணும். பூ பிஞ்சு இருக்கும்போது நம்ம ரீபாட் பண்ணக்கூடாது. பாருங்கள், எல்லா ஸ்டெம்ப்லேயுமே நம்மளுக்கு பூ தெரியுது, செழிப்பாக தெரியுது. இதுக்கு பூச்சி தொல்லையெல்லாம் வரல. அப்படியே வந்தாலும் இந்த வெள்ளைப்பூச்சி வரும். அதுக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். இந்த அளவு பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். இது வச்சு 2 வருஷம் ஆச்சு. நம்ம இப்போ இது ரீபாட் பண்ணி தான் ஆகணும். வேருங்கெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் உங்கள் மாடியில் சீத்தாப்பழம் மரம் வளருங்க. ஒட்டு செடியாக வாங்கிட்டு வந்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.